ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகன் சீரியல்ல இன்னைக்கான எபிசோட்ல எந்த மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்றத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இங்க தானம் பார்த்தீங்கன்னா, தமிழ்ச்செல்வி கிட்ட பார்த்தீங்கன்னா, "அக்கா அழகர் வர்றத நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன்க்கா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இத கேட்ட தமிழ்ச்செல்வி பார்த்தீங்கன்னா, "இல்ல 2 குழந்தையில 1 குழந்தைய அங்க குடுத்துட்டு, 1 குழந்தைய தூக்கிட்டு வர்றது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. வருஷம் 365 நாள்ல மீனாட்சியும் அழகரும் என் கூடவே இருக்கணுன்றது தான் என்னோட விருப்பம். இந்த சனி, ஞாயிறுன்றதெல்லாம் என்னோட வாழ்க்கையில வரவே கூடாது. என்னோட குழந்தைங்கள நான் பிரிஞ்சு இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி சொன்னதுக்காக, அப்ப தனம் பார்த்தீங்கன்னா, "அக்கா நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் கோச்சுக்காதக்கா" அப்படின்றாங்க. "சொல்லு தனம்" அப்படின்னு சொல்றாங்க. "அழகர் மீனாட்சி மட்டும் யோசிக்கிறியேக்கா, நம்ம சேது மாமா கூட இருந்தா அப்படி நல்லாருக்கும்னு சொல்லிட்டு, ஏன்க்கா நீ யோசிக்க மாட்ற?" அப்படின்னு சொல்லிட்டு தனம் கேட்குறாங்க. இத கேட்ட தமிழ்ச்செல்வி பார்த்தீங்கன்னா, கோவமா எந்திரிச்சு பார்த்தீங்கன்னா, "வாழ்க்கையில நிலையில்லாத பத்தி நம்ம யோசிக்கவே கூடாது. நம்மள விட்டு ஒண்ணு போயிடுச்சுன்னா, அத பத்தி நம்ம யோசிக்கக்கூடாது. வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு நம்ம மேல நம்பிக்கை இருக்கணும். நம்ம மேல நம்பிக்கை இல்லாதம்போது, அத நம்ம யோசிக்கவே கூடாது. அது நம்மள விட்டு போயிடுச்சுன்னா, அது நம்ம திரும்ப நம்மகிட்ட வந்து சேரணும்னு சொல்லிட்டு, நம்ம அத நெனச்சு கூட பார்க்கக்கூடாது தனம் அப்படின்னு சொல்றாங்க. சரிக்கா அது இருக்கட்டும். நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன் அப்படின்றாங்க. சொல்லு அப்படின்றாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா, இப்ப சேது மாமா பார்த்தீங்கன்னா, நீ வாழ்க்கையில இல்லன்னு சொல்லிட்டு இன்னொரு கல்யாணம் ஐஸ்வர்யாவா பண்ணிக்கினாங்க. அதே மாரி நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்குவியாக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்ப இப்ப கடவுள் பார்த்தீங்கன்னா, எனக்கான குடுக்க வேண்டியத குடுத்துட்டா. நான் கல்யாணம்லாம் பண்ணிக்க மாட்டேன். என்னோட வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, என்னோட லைஃபே பார்த்தீங்கன்னா அழகரும் மீனாட்சி தான். நான் இன்னொரு கல்யாணம்லாம் பண்ணிக்க போறதில்ல. கடவுள் எனக்கு அது குடுத்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி சொல்றாங்க. சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தனமும் அமைதியாயிர்றாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, த மோகனாவும் மலரும் பார்த்தீங்கன்னா, கிச்சன்ல எல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, அங்க சேது வராங்க. சின்னம்மா அப்படின்றாங்க, "வாயா சேது ஏதாச்சும் வேணுமா?" அப்படின்னு சொல்லிட்டு மோகனா கேட்குறாங்க. "இல்ல சின்னம்மா, காலையிலேருந்து ஐஸ்வர்யாவுக்கு ரொம்ப வயிறு வலி போல சுருண்டு படுத்துட்டு அழுந்துட்டு இருக்கா. அதுக்கு தான் உங்ககிட்ட யார்கிட்டயானா வயிறு வலி மாத்திரை இருந்தா வாங்கிட்டு போய் குடுக்கலான்னு சொல்லிட்டு வந்தேன் சின்னம்மா" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "எல்லாத்துக்கும் எடுத்ததுக்கெல்லாம் மாத்திரை போட்டா உடம்பு என்னத்துக்கு ஆகுறது? அதுக்கு ஏதாச்சும் நம்ம நாட்டு வைத்தியம் பண்ணலாம் இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு, "மலரு அந்த வாழைப்பழத்த எடு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மலரும் பார்த்தீங்கன்னா எடுத்து குடுக்குறாங்க. "இந்தாயா இத எடுத்துட்டு போயிட்டு குடு. அதில அந்த ஏலக்காய உடைச்சு வச்சு முழுங்க சொல்லு. வயிறு வலி சரியா போகும். அதுக்கு மீறியும் வயிறு வலி அதிகமா இருந்தா நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டு பார்க்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு மோகனா சொல்றாங்க. "சரிங்க சின்னம்மா" அப்படின்னு சொல்லிட்டு சேதுவும் வாங்கிட்டு ஐஸ்வர்யா கிட்ட வராங்க. ஐஸ்வர்யா பார்த்தீங்கன்னா, அழுந்துக்கின்னே பார்த்தீங்கன்னா, அழகர தூங்க வச்சுட்டு இருக்காங்க. ஐஸ்வர்யா "முதல்ல எழுந்து உட்காரு. எதுக்கு இப்படி அழுந்துட்டு இருக்க? இப்போ போயிட்டு நான் சின்னம்மா கிட்ட போயிட்டு வயிறு வலின்னு சொன்னதுக்கு, அவங்க இந்த வாழைப்பழத்தில ஏலக்காய வச்சு சாப்பிட்டா வயிறு வலி சரியா போயிடும்னு சொல்லியிருக்காங்க. எந்திரிச்சு சாப்பிடு எழு ஐஸ்வர்யா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "எழு எழு எழு மேல" அப்படின்னு சொல்றாங்க. ஐஸ்வர்யாவும் பார்த்தீங்கன்னா, அழுந்துக்கின்னே "இதெல்லாம் ஒண்ணும் எனக்கு எடுத்துட்டு வந்து குடுக்கணுன்றதெல்லாம் அவசியம் இல்ல மாமா. வயிறு வலி எப்படி இருக்கு? நீ சாப்பிட்டியா? இப்ப பரவாயில்லையா?" அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாவே எனக்கு கொஞ்சம் ஆறுதலா இருந்திருக்கும். இந்த மாரி என் மேல பாசத்த காட்டுங்க, காட்டுங்கன்னு சொல்லிட்டு நானா கேட்டு வர வச்சுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு மாமா. நானா இந்த பிச்சை எடுத்து இந்த வாழ்க்கை வாழணுமா? அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கேவலமா இருக்கு மாமா. அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா அழுறாங்க. சேது பார்த்தீங்கன்னா, சரி அதெல்லாம் விடு. இத ஃபர்ஸ்ட்டு சாப்பிடு. நீ வயிறு வலி சரியா போகும் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்றாங்க. ஐஸ்வர்யாவும் பார்த்தீங்கன்னா, சரிங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு அத சாப்பிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, தமிழ்ச்செல்வி டிரைவிங் கிளாஸ்க்கு வந்துடுறாங்க. அப்ப அந்த டிரைவரும் அங்க வந்துடுறாங்க. தமிழ்ச்செல்வி பார்த்தீங்கன்னா, "நீங்க இங்கேயே இருங்கம்மா. நான் உங்களுக்கு முடிச்சுட்டு வந்து உன்ன கூட்டு போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. "சரிங்க சார்" அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி அங்கேயே வெயிட் பண்ண இருக்காங்க. இன்னும் இருக்கிற ஸ்டூடண்ட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, போயிட்டு டிரைவிங் கத்துக் குடுத்துட்டு பார்த்தீங்கன்னா, வந்து இறக்கிட்டு, "சரி நீ முன்னாடி போய் உட்காரும்மா" அப்படின்னு சொல்லிட்டு கார்ல தமிழ்ச்செல்விய உட்கார சொல்றாங்க. தமிழ்ச்செல்வியும் "சரிங்க சார்" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டிரைவ் பண்ணிட்டே போயிட்டு இருக்காங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, அந்த டிரைவர் பார்த்தீங்கன்னா, "எப்படி கியர் மாத்துறதுன்னு சொல்லிட்டு சொல்லிக் குடுக்குறேம்மா" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சொல்லிட்டு இருக்காங்க. "இப்ப நீ மாத்தி பாரும்மா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. தமிழ்ச்செல்வியும் பார்த்தீங்கன்னா மாத்தும்போது, "என்னம்மா கியர் போட ரொம்ப கஷ்டமா இருக்கா?" அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்ச்செல்வியும் "ஆமா சார்" அப்படின்றாங்க. தமிழ்ச்செல்வியோட கைய புடிச்சு பார்த்தீங்கன்னா, அவர் கியர் போடுறாங்க. "அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. நான் தான் நேத்தே சொன்னேன்ல, டிரைவிங் கத்துக் குடுக்குறதுன்னா கையெல்லாம் மேல படத்தான் செய்யும்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தமிழ்ச்செல்வி அமைதியாவே டிரைவ் பண்ணியிருக்காங்க. திரும்பவும் பார்த்தீங்கன்னா, தமிழ்ச்செல்வி மேல கைய வைக்கிறாங்க. தமிழ்ச்செல்வி பார்த்தீங்கன்னா, கோவமா பார்க்குறாங்க. அப்ப அந்த டிரைவர் பார்த்தீங்கன்னா, "என்கிட்ட நெறைய பணம் இருக்கு. உனக்கு என்ன வேணும்னு சொல்லு நான் செய்றேன். உன்ன பார்த்தா ஏழப்பட்ட பொண்ணு மாரி தான் இருக்கு. நீ நான் சொல்றத நீ செஞ்சேன்னா, உனக்கு வேணுன்றதெல்லாம் நான் செய்றேன். உனக்கு ரூ. 1,00,000னாலயும் நான் பணம் குடுக்குறேன்"
அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிரைவர் சொல்றாங்க. இத கேட்ட தமிழ்ச்செல்வி பார்த்தீங்கன்னா, கோவமா கார விட்டு கீழ இறங்கி பார்த்தீங்கன்னா, அவரோட கன்னத்துல அரைஞ்சிடுறாங்க. மூக்கு மேலயும் பார்த்தீங்கன்னா இடிச்சிடுறாங்க. "என்ன பணம் இருக்குன்னு சொல்லிட்டு ஓவரா ஆட்டம் போடுறீங்களா? இப்ப பார்த்தீங்கன்னா போயிட்டு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் குடுத்து உன்ன புடிச்சு உள்ள கம்பி எண்ண வைக்கிறேன் பாரு" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தமிழ்ச்செல்வி அங்கருந்து போயிடுறாங்க. அந்த டிரைவர் பார்த்தீங்கன்னா, "நீ அதுக்கு உயிரோட இருந்தா தானே ஃபர்ஸ்ட்டு, நீ போயிட்டு என் மேல கம்ப்ளைண்ட் குடுக்குறதுக்கு, நீ எப்படி கம்ப்ளைண்ட் குடுக்குறன்னு பார்க்குறேன் நானு. எவன் வந்து என்ன அரெஸ்ட் பண்றான்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த டிரைவரும் கார எடுத்துன்னு அங்கருந்து கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, குழந்தைய மாத்திக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா, பஞ்சாயத்துல ராஜாவும் ஃபேமிலியும் வந்து வெயிட் பண்ணிருக்கு. அப்ப பஞ்சாயத்து ஆளுங்க பார்த்தீங்கன்னா, வழக்கமா அவங்க தான் முன்னாடி வந்துருவாங்க. "இன்னைக்கு நீங்க முன்னாடி வந்திருக்கீங்க. அவங்க இன்னும் வரல. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ராஜாங்கமும் பார்த்தீங்கன்னா, "அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நாங்க வெயிட் பண்றோம்" அப்படின்னு சொல்றாங்க. கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தீங்கன்னா, தமிழ்ச்செல்வியும் குழந்தைய எடுத்துட்டு வராங்க. "என்னம்மா லேட் ஆயிடுச்சா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு அப்பத்தா பார்த்தீங்கன்னா, "ஆமா தமிழ்ச்செல்வி டிரைவிங் கிளாஸ் போயிட்டு வந்து, நாங்க வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கடவுளா பார்த்து பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு ரூ. 20,00,000 காரு பரிசா குடுத்துருக்காங்க. அத கத்துக்கிறதுக்காக தான் தமிழ்ச்செல்வி டிரைவிங் கிளாஸ் போயிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சேதுவுக்கும் பார்த்தீங்கன்னா, அப்பத்தா செய்கை பண்றாங்க. சேதுவும் பார்த்தீங்கன்னா, "சரிங்க அப்பத்தா" அப்படின்றாங்க. "சரி குழந்தைய மாத்திக்கோங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ச க தமிழ்ச்செல்வி கிட்டயும் பார்த்தீங்கன்னா, அழகர எடுத்துட்டு வந்து குடுத்துடுறாங்க. வசந்தியும் பார்த்தீங்கன்னா, மீனாட்சிய எடுத்துன்னு போயிட்டு சேது கிட்ட குடுத்துடுறாங்க. சேது பார்த்தீங்கன்னா, "ஏய் மீனாட்சி அப்பா கிட்ட வந்துட்டீங்களா? வாங்க வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சிட்டு இருக்காங்க. அப்ப பஞ்சாயத்து ஆளுங்க பார்த்தீங்கன்னா, இந்த குழந்தைய மாத்திக்கிறதுல நெறைய குடும்பத்தில பார்த்தீங்கன்னா 7:30 ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆனா நீங்க பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் மனசு ஒத்துக்கின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைய எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத மாத்திக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. சரி குழந்தைய தான் மாத்தியாச்சுல்ல நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாயத்து ஆளுங்களும் சொல்றாங்க. ராஜாங்கமும் பார்த்தீங்கன்னா, சரி சேது நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அங்கருந்து கிளம்புறாங்க. அவங்க ஃபேமிலியோட கிளம்பிட்டாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, தமிழ்ச்செல்வி, வசந்தி, அப்பத்தான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆட்டோல ஏறுறாங்க. ஆட்டோ ஏறுன உடனே பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, ஆட்டோ ஸ்டார்ட் ஆகல. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, செல்லப்பாண்டி இறங்கி பார்க்குறாங்க. அவங்க பார்த்துட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, அங்க ஒரு கார் வேகமா வந்து நிக்குது. அந்த கார் பார்த்தீங்கன்னா, ஆட்டோவ மோதுற மாரி வருது. அப்ப செல்லப்பாண்டி பார்த்தீங்கன்னா, "ஏய் என்னடா கார் ஓட்டிட்டு வர? உள்ள குழந்தைங்கலாம் இருக்கு, பொம்பளைங்க இருக்காங்க. என்ன இவ்ளோ வேகமா ஓட்டிட்டு வர? யார்றா நீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதில பார்த்தீங்கன்னா, ஒரு சில ரவுடிங்கலாம் இறங்குறாங்க. "யார் இவங்க? என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு செல்லப்பாண்டி யோசிக்கிறாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, தமிழ்ச்செல்விய எட்டி பார்க்குறாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, அந்த காரோட டிரைவர் வராங்க. டிரைவிங் கிளாஸோட டிரைவர் வராங்க. எட்டி பார்த்தோனே தமிழ்ச்செல்வி ஷாக் ஆயி நிக்கிறாங்க. "யார்றா நீங்க? உங்களுக்கு என்னடா வேணும்?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "எதுக்கு இங்க இப்படி வந்து இந்த மாரி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவும் இறங்கி கேட்குறாங்க. "என்னடா ஒ ஒரு ஒருத்தன் பார்த்தீங்கன்னா 5 கிலோ சாப்பிடுற மாரி இருக்கீங்க." அப்பத்தா கேட்குறாங்க. இத கேட்ட அந்த ரவுடில ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா, "ஏய் கிழவி என்ன ஓவரா பேசிட்டு இருக்க? வந்தனா அப்படியே கழுத்த திருப்பி முடிச்சிருவேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. இத கேட்ட தமிழ்ச்செல்வி பார்த்தீங்கன்னா, "அப்பா நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. அம்மாச்சி அமைதியா இருங்க. இது அந்த பிரச்சனைலாம் ஒண்ணும் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. "என்ன பிரச்சனை?" அப்படின்னு சொல்லிட்டு வசந்தியும் கேட்குறாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, "நான் யாரு என்னன்னு தெரியாம நீ என் மேல கை வச்சுட்டல்ல. இன்னைக்கு எப்படி நீ வீட்டுக்கு போறன்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடிங்கிட்ட பார்த்தீங்கன்னா, "டேய் எல்லாரையும் அடிச்சு போட்டு அவள மட்டும் கார்ல தூக்கி போட்டு கிளம்புங்கடா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ரவுடிங்க செல்லப்பாண்டியும் அப்பத்தாவையும் அடிக்க போகும்போது பார்த்தீங்கன்னா, அங்க சேதுவும் வந்துடுறாங்க. சேது வந்தத பார்த்து அப்பத்தா பார்த்தீங்கன்னா, "இப்ப கை வைங்கடா. என்னோட பேராண்டி சிங்கம் வந்துட்டான். அவன மீறிட்டு நீங்க எப்படி எங்க மேல கை வைக்கிறீங்கன்னு சொல்லி பார்க்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்றாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, எல்லாரையும் அடிச்சு போடுறாங்க சேதுவும். சேதுவ பார்த்தீங்கன்னா, அந்த ரவுடிங்கலாம் புடிச்சுக்கிறாங்க. அப்ப அந்த டிரைவர் பார்த்தீங்கன்னா, "என்ன இவன மீறி தான் அந்த பொண்ண தொடணுமா? அப்ப ஃபர்ஸ்ட்டு இவன் கதைய முடிக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கத்தி எடுத்துன்னு சேதுவ குத்த போறாங்க. எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஷாக் ஆயிடுறாங்க. சேதுவ குத்த போம்போது பார்த்தீங்கன்னா, ராஜாங்கம் கைய பிடிச்சு பார்த்தீங்கன்னா, அவங்களோட ராஜாங்கமும் சண்டை போடுறாங்க. கருப்பு பார்த்தீங்கன்னா, "சூப்பர் மாமா! நல்லா அடிங்க மாமா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. ராஜாங்கமும் சேதுவும் பார்த்தீங்கன்னா, அந்த ரவுடிங்க எல்லாரையும் பார்த்தீங்கன்னா அடிச்சிடுறாங்க. அடிச்சுட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, அந்த அப்படியே முடிச்சிடுறாங்க. அடுத்து எந்த மாரியான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்றத நம்ம அடுத்து வர எபிசோட்ல பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்க.